வெல்கம் டு ஆன்லைன் இன்கம் அகாடமி. இந்த வீடியோவில் வீடியோ எடிட்டிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம், ஆடியோ எடிட்டிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம், அதோட பேசிக் யூஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் ஃபில்மோரா. இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ எடிட் பண்ண போகிறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி சாஃப்ட்வேர். பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை யார் வேணாலும் பண்ணலாம். அதனால தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். இதில் ஈஸி மோட், ஃபுல் ஃபீச்சர் மோட் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபுல் ஃபீச்சர் மோட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேருக்கு உண்டான லிங்க் வந்து மெம்பர் ஏரியாலே நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 3 ஸ்டேஜஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ், இது வந்து தேர்ட் ஸ்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இந்த பிளேஸை வந்து லைப்ரரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன ஃபைல்ஸை எடுத்துகிட்டு வந்து நாம் வைக்க போகிறோமோ அது எல்லாத்தையும் இங்கே தான் வந்து வைக்க போகிறோம். இந்த இடத்துல அந்த ஃபைல்ஸை வச்சு தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வீடியோவாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த இடத்துல ஃபைல்ஸ் வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து வீடியோவாக க்ரியேட் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம். நம்ம க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் எப்படி வருது அப்படின்றத வியூ பண்ணி பார்க்குற இடம் இந்த இடம். ஸோ இந்த 3 ஏரியாவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் இந்த பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த வீடியோ எடிட்டிங், அதாவது டைம் லைன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு இந்த ஐக்கான் இருக்கு இல்லையா, இது வந்து இமேஜஸ். அதாவது நாம் எந்த இமேஜஸை வேணாலும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இதை நம்ம வீடியோவாக ரெடி பண்ணலாம். இது வந்து வீடியோ, ஏதாவது ஒரு வீடியோவே நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து வச்சு எடிட் பண்ணுற இடம் இந்த இடம். நெக்ஸ்ட்டு இது வந்து டெக்ஸ்ட்டு, நம்ம ஏதாவது எழுதணும்னு நினச்சா டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணலாம். இது வந்து ஆடியோ, நம்ம பேக்ரவுண்டில் ஏதாவது ஆடியோ பேசுகிறோம், நம்ம அந்த ஆடியோவை ஆட் பண்ணணும்னு நினச்சா அதை ஆட் பண்ணலாம். இது செகண்ட் ஆப்ஷன் எதுக்கு இருக்குது அப்படின்னா, ஆடியோ நம்ம பேசுகிற ஆடியோவும் ஆட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஏதாவது நம்ம ஆட் பண்ணணும், ஏன்னா லைட்டாக ஏதாவது மியூசிக் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சா அதை ஆட் பண்ணலாம். ஸோ அதோட ஆப்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இது நம்ம வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு. பட் இது வந்து பேசிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இந்த மியூசிக் அப்படின்னு இருக்குது. பட் இந்த மியூசிக்ஸ் வந்து தயவு செய்து எடுக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இது எல்லாமே காப்பிரைட் மியூசிக்காக கூட இருந்துடலாம். மியூசிக்ஸ் எப்பயுமே நீங்கள் வந்து யூடியூப்பில் இருந்து மட்டுமே எடுங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து டெக்ஸ்ட் அண்ட் கிரெடிட். அதாவது ஏதாவது நம்ம வீடியோஸ்க்கு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணணுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணலாம். அடுத்தது டிரான்சிஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோஸில் எப்படி பண்ணணும் என்ன அப்படின்றத நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து ஃபில்மோரா. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு வீடியோவை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். எந்த ஒரு செலவுமே இல்லாமல் இதில் நம்ம க்ரியேட் பண்ணலாம். இந்த ஃபில்மோரா சாஃப்ட்வேர் வந்து பார்த்திங்கன்னா பெய்டு சாஃப்ட்வேருங்க. பட் ஆனால் இந்த ரெஜிஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரெஜிஸ்டர்னு இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களோட சாஃப்ட்வேரை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அது வந்து அதுக்குண்டான கீ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மெயில் ஐடி, பாஸ்வேர்டு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இது எப்படி க்ரியேட் பண்ணணும், என்ன பண்ணணும், இது ஒரு ஃபில்மோராவை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆடாசிட்டி அப்படின்ற பேனல். ஸோ இதுதான் வந்து ஆடாசிட்டி அப்படின்ற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாம் ஆடியோ எடிட்டிங் பண்ணலாம். பேக்ரவுண்டில் நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, அதில் ஏதாவது ஒரு நாய்ஸ் வருது அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம பேசி அதை வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இந்த ரெக்கார்ட் பட்டன் இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக பேசலாம். பட் ஆனால் இதுக்கு உங்களுக்கு ஒரு ஹெட்ஃபோன் வேணும். இந்த ப்ரௌசிங் சென்டர்லாம் பார்த்துருப்பீங்க, ஹெட்ஃபோன் வித் மைக்கோட வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஹெட்ஃபோன் வாங்கிக்கோங்க. இந்த ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆடாசிட்டி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்றது வரப்போகிற ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோட லிங்க்குமே மெம்பர்ஷிப் ஏரியாவில் இருக்குது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணி அதை உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது விஷயமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எங்கள் மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.